சில்க் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகும், எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகும், என்னை வந்து மச்சான் தான் கூப்பிடும். இப்படிலாம் சொல்லி புலகாகிதம் அணிஞ்சார் நம்ம கங்கை அம்மா சார். சில்க் வாரம் அப்படின்னு வந்து சூப்பர் சிங்கர் சீசன் 11 வந்து நேற்று இந்த வாரம் வந்து ஒரு கொண்டாட்டம் வச்சாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சில்கை பற்றி பேசும்போது அனுராதா வந்து பேசினாங்க. சில்கை வந்து எப்படி ஒரு ஹெப்பாக இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி எல்லாரும் மதிக்காமல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்தால் எப்படி அன்பா பழகுவாங்கன்னு சொன்னாங்க. ஹேமமாலினி டப்பிங் ஆர்டிஸ்ட் MS பாஸ்கருடைய அக்கா அவங்களோட நான் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். ரொம்ப அட்டகாசமான ஒரு நடிகை, ரொம்ப அற்புதமான டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து விஜயலட்சுமி மாதிரி, அதாவது சில்க் சிம்புதா மாதிரியே வந்து கங்கை அம்மன் கிட்ட பேசினதும், கங்கை அம்மன் எங்கம்மா இருக்கு நீ அப்படின்னா காத்துல இருக்கேன்னு சொன்னதும், இதெல்லாம் வந்து ஓவர் கிரிஞ்சா இருந்தாலும் கூட சரி ஓகே, ஏதோ அவங்களால முடிஞ்ச இந்த ப்ரோக்ராம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக பார்த்தோம். ஸோ இந்த பாடல்கள் ஃபுல்லாவே வந்து பொன்மேதி உருகுதே பாடல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில்க் பாடல்களா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாடினது பெரும்பாலும் வந்து சில்க் பாடல்கள் மட்டுமே இல்லாம மற்ற பாடல்களையும் பாடினது தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட, ஏமாற்றமான விஷயம் கூட. மிஷ்கின் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சில்க் மட்டும் வந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த ஒரு 10 வருஷத்துக்கு ஹீரோயினே இருந்திருக்க மாட்டாங்க, வேற யாருமே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அவர் எப்பவுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் பேசுவார். மிஷ்கின் என்றால் மிகை என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதனால அதை விட்டுருங்க. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு அந்த பாட்டு டான்ஸ் ஆடும்போது வந்து சார் உங்களை செல்லக்குட்டி அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அப்படி அடிச்செல்லாம் வாடி வாடின்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியல, அதை வந்து கட் பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணல போயிடுச்சானு தெரியல. இந்த பாட்டு இந்த வாரம் நிகழ்ச்சி ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் அடல்ட் காமரசம் உள்ள பாடல்களை பாடினதுனால மொத்த டீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங் இதுலயே வந்து தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றதுன்னா அது யூஸ்வலா அந்த மாதிரி மூட்ல வந்துடும் வச்சுங்களேன். எல்லாரும் அந்த மாதிரி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாட்டு பேச்சு எல்லாமே இருக்கும்போது கிட்டத்தட்ட டெலிவிஷன்றதை மறந்து கொஞ்சம் அடல்ட்டாவே பேசிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கண்ணத்தோர கனு சாமி அப்படின்ற பாட்டுல வந்து இது வானம் பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைச்சல காமி அப்படின்றதுக்கு வந்து மிஷ்கின் வந்து கங்கையம்மன்கிட்ட விளக்கம் கட்டவும் அவர் வந்து கண்ணத்தோர சாமின்னு சொல்லிட்டு வயல்வெளியில விவசாயத்தை பத்தி பாடியிருக்கேன்னு சொல்றதும், இதை வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி கும்பிட்டுறதும், இதை கேட்கறோம் நமக்கு வந்து டபுள் மீனிங்கா ட்ரிபிள் மீனிங்கா ஸ்ட்ரெயிட் மீனிங்கா நமக்கு புரியுறதும் இது கொஞ்சம் கொண்டாட்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு டெலிவிஷன் ஷோல இது கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு படங்களை பத்தி பாத்துருவோம். வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா முதல்ல வந்து பாடினவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்கான் வந்து பண்ணார். ஆசை 100 வகை பாட்டு வந்து ரொம்ப பாடினாரு, ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவருக்கு கோல்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட மலேசியா வாசனுடைய நியூயான்சஸ் கிட்டத்தட்ட அவர் வந்து நெருக்கமா பிடிச்சாருன்னு தான் சொல்லணும் அந்த பாட்டுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அட்டகாசமா பாடினாங்க. அந்த கண்ணத்தோர கனு சாமி அந்த பாட்டை பாடினாங்க.